தூத்துக்குடி பிரதான சாலைகளில் வெள்ளம் வடிய தொடங்கியுள்ள நிலையில் காய்கறி சந்தையில் 2 அடி உயரத்துக்கு தேங்கியிருந்த தண்ணீரும் வடிந்தது. இது தொடர்பாக அங்குள்ள செய்தியாளர் குணசேகரன் தரும் விரிவான தகவலை கேட்கலாம். குணசேகரன், தற்பொழுது வெள்ளம் அந்த பகுதியில் வடிய தொடங்கியிருக்கிறது. இயல்பு வாழ்க்கை தற்பொழுது திரும்பியிருக்கிறதா? நிச்சயமாக பெருமழை வெள்ளத்தால் புரட்டி போட்டிருக்கக்கூடிய தூத்துக்குடியில் கடந்த 2 நாட்களாக முழுமையாக இந்த பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருந்தது. 3வது நாளாக இன்று ஒரு சில இடங்களில் தண்ணீர் வடிய தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக மாநகராட்சி அலுவலகம், அதே போன்று தூத்துக்குடி காய்கறி மார்க்கெட் பகுதிகளில் நேற்று வெள்ளம் பெருக்கெடுத்து சென்றிருந்தது. இதனால் கடந்த 2 நாட்களாக இந்த காய்கறி வியாபாரம் என்பது முழுமையாகவே முடங்கி இருந்த சூழலில் இன்று காய்கறிகளை வெளியூரில் இருந்து வரக்கூடிய வாகனங்களும் வர முடியாமல் இருந்த நிலையில் இன்று காய்கறி சந்தைக்கான அந்த வாகனங்கள் வர தொடங்கி இருக்கின்றன. இதனால் காய்கறிகளுடைய வியாபாரத்தை, அதாவது சந்தைக்கு உள்ளாக தண்ணீர் நிற்பதால் உள்பகுதியில் வியாபாரம் செய்ய முடியவில்லை என்ற போதிலும் கூட சாலையில் காய்கறிகளை வைத்து தற்பொழுது வியாபாரம் என்பது நடந்து வருகின்றது. 100க்கும் மேற்பட்ட காய்கறி கடைகள் இந்த சந்தைக்கு உள்பகுதியில் இருக்கின்றன. இங்கு இருந்துதான் தூத்துக்குடியினுடைய மாவட்டத்தினுடைய மற்ற இடங்களுக்கு அணை வைத்து தற்பொழுது வியாபாரம் என்பது நடந்து வருகின்றது. 100க்கும் மேற்பட்ட காய்கறி கடைகள் இந்த சந்தைக்கு உள்பகுதியில் இருக்கின்றன. இங்கு இருந்துதான் தூத்துக்குடியினுடைய மாவட்டத்தினுடைய மற்ற இடங்களுக்கு அனைத்திற்கும் இங்கிருந்துதான் மொத்தமாக காய்கறிகள் அனுப்பி வைக்கப்படும். சில்லறை வணிகர்களும் இந்த பகுதிக்கு அதிக அளவு இந்த தண்ணீரை, காய்கறிகளை வாங்கி விற்பனைக்காக கொண்டு செல்வதும் வழக்கம். 2 நாட்களாக இது முடங்கி இருந்த இந்த வியாபாரம் என்பது தற்பொழுது இந்த சாலையில் வியாபாரம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றது. தக்காளி, தேங்காய், வாழை உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள், கனிகள் உள்ளிட்ட காய்கறிகள் வெளியூரிலிருந்து வந்திருக்கின்றன. அவற்றை ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய வணிகர்கள், வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போறாங்க. ஆனா இப்போ நேற்றத்தை விட இன்னைக்கு எப்படி இருக்குன்னா வியாபாரம் எப்படி இருக்கு? காய்கறி எல்லாம் வெளியூர்ல இருந்து எல்லாம் வந்திருக்கா? எப்படி இருக்குன்னா? வெளியூர்ல இருந்து வந்திருக்குண்ணே. ஆமா, சௌரியமா தான் இருக்குண்ணே. ரேட்டு வர சரியா போச்சு 50. இன்னைக்கு என்னென்ன காய்கறி எல்லாம் வந்திருக்கு வெளியூர்ல இருந்து? எல்லா காய்கறியுமா வந்திருக்கு. 98 காய்கறி வந்திருக்கு மார்க்கெட்டுக்கு. எல்லாம் சௌரியமா தான் இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நேத்தெல்லாம் காய்கறி வாங்க முடிஞ்சா? தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கோம். கேம்போன் காதர்மீரா நகர். நேற்று கொஞ்சம் சிரமம், கடை 1-2 கடை தான் இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் அனைத்து கடையும் இருக்கு. வியாபாரக்காரங்க தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. எல்லா காய்கறிகளும் கிடைக்குதா? என்ன காய்கறியும் கிடைக்குது, எல்லா காய்கறியும் கிடைக்குது. காய்கறி கொஞ்சம் நம்ம ஏரியா கொண்டு வாங்கன்னு வரும். முத்தியாபுரம் அந்த ஏரியா காய்கறி வரல, அங்க கொஞ்சம் கொண்டு வாங்க. அங்க காய்கறி இல்லாம எல்லாம் நிறைய காய்கறி இல்லை அங்க. புறநகர் பகுதிகளுக்கு இந்த காய்கறிகள் இன்னும் சென்று இல்லாத போதிலும் கூட இந்த காய்கறி பிரதான மொத்த சந்தைக்கு இந்த காய்கறிகளுடைய வரத்து என்பது வந்திருக்கின்றது. நேற்று இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு? நேற்றுக்கு இன்னைக்கு பரவாயில்ல, கொஞ்சம் நிலைமை மாறி இருக்கு. எல்லாரும் வந்து வர்றாங்க, மக்கள் நிறைய பேர் வராங்க, வந்து வாங்கிட்டு போறாங்க. நல்லா தான், நிலைமை பரவாயில்ல. கொஞ்சம் நேற்றுக்கு இன்னைக்கு ரேட்டு அதே ரேட்டு தான், வழக்கமாக உள்ள ரேட்டு தான், அதே ரேட்டு தான் போய்கிட்டு இருக்கு. ஒன்றும் கூட எல்லாம் போகல, அதே ரேட்டு. உள்ளுக்குள்ள சார் தண்ணி நிற்கிது, உள்ள போக முடியுதா? வர எல்லாம் மார்க்கெட் உள்ள ரொம்ப தண்ணி கட்டி கிடக்கு. இன்னும் 1 வாரம் ஆகும் நாங்கள் சரி பண்ண. சரியான பிறகு தான் உள்ளே போக முடியும். காய்கறிகள் பெரும்பாலானவருக்கு வெளியூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது சில்லறை வணிகர்களும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். இங்கிருந்து வாங்கி கொண்டு வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய அந்த காட்சியை காண முடிகின்றது. இன்னும் மார்க்கெட் பகுதிக்குள்ளாக குளம்போல் தண்ணீர் நிற்பதால் அந்த பகுதி மட்டும் இன்னும் உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் கூட சாலையிலேயே தற்பொழுது இந்த காய்கறிகளை வைத்து வியாபாரிகள் விற்பனை செய்து வருகிறார்கள். வெளியூரில் இருந்து வந்தக்கூடிய வணிகர்களும் இந்த காய்கறிகளை வாங்கி செல்வதை நம்மால் காண முடிகிறது. குணசேகரன், உங்களுடைய விரிவான கால நிலவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.